இந்த 7வது மாதத்தின் இந்த முதல் நாளிலே ஆண்டவரை துதித்து பாட ஆண்டவர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். மகிமையின் தேவனாக கர்த்தராக இந்த நாளில் ஆண்டவர் இந்த மாதத்தை காண செய்த கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். மகா இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, இந்த பரிசுத்த வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எத்தனை பேருக்கோ கிடைக்காத நல்ல பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் நீ தந்த நல்ல கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே 5-6 மாதங்களை முடித்து ஆண்டவர் 7வது மாதத்துக்குள் பிரவேசிப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீ நல்லவரும் நன்மை செய்கிறவருமாயிருக்கிறீர். இந்த மாதம் முழுவதிலும் தேவ பிரசன்னம் என்னோடும் எங்களோடும் கூட இருந்து எங்கள் வழிநடத்தி ஆசீர்வதிக்கட்ட பாடுகிற பாடல்கள், வாசிக்கிற வசனங்கள், தியானிக்கிற தியான பகுதி எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதித்து நன்மையும் கிருபையும் முடிசூட்டி மேன்மைப்படுத்திட வேண்டும் என்று இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் இந்த 7வது மாதத்திற்குள் பிரவேசித்திருக்கிற நாம் கரங்களை தட்டி ஒரு பாடல் பாடி கர்த்தரை துதித்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க இருக்கிறோம். ஆகவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவரும் நீங்கள் என்னோடு இணைந்து கொள்ளும்படி நான் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கின்றேன். இப்பொழுதும் ஒரு பாடலை நாம் பாட போகிறோம். எல்லாரும் கைகளை தட்டி தெரிந்த பாடல், என் மனமே நீ இயேசுவை நேசி அவரை ஆசி ஆனந்தம் அடைவாய் என்ற பாடலை நாம் உற்சாகமா கரங்களை தட்டி பாடுவோம். என் மனமே நீ இயேசுவை நேசி அவரை ஆசி ஆனந்தம் அடைவாய். என் மனமே நீ இயேசுவை நேசி அவரை ஆசி ஆனந்தம் அடைவாய். எந்த நேரமும் நீயே சிந்தை சிதறாமலே அந்தரங்கமாக நினைப்பாயே. என் மனமே நீ இயேசுவை நேசி அவரை ஆசி ஆனந்தம் அடைவாய். உலக ஸ்நேகம் ஒரு நிமிஷமே, பாவ ஸ்நேகம் பறந்து போகுமே. உலக ஸ்நேகம் ஒரு நிமிஷமே, பாவ ஸ்நேகம் பறந்து போகுமே. தேவனை சிநேகித்தால் தீயங்க வேண்டாம் நீயே, அவளாக அவரை நினைப்பாயே. என் மகனே நீ இயேசுவை நேசி அவரை ஆசி ஆனந்தம் அடைவாய். பாவத்தையும் பற்றுற உலகத்தை சாபத்தையும் தரத்தெறிவாயே. பாவத்தையும் பற்றுற உலகத்தை சாபத்தையும் தரத்தெறிவாயே. ஆபத்தான அப்பாவை தேவகோபம் வருமே, சாபத்தை நீக்க வந்த இயேசுவை நேசி. என் மனமே நீ இயேசுவை நேசி அவரை ஆசி ஆனந்தம் அடைவாய். மன கடினத்தினால் மகிழ்வு வருமே, மனபாரத்தினால் காத்தல் நெருங்குமே. மன கடினத்தினால் மகிழ்வு வருமே, மனபாரத்தினால் காத்தல் நெருங்குமே. மனபாரம் எல்லாம் நீங்க சந்தோஷமே பொங்க ஆசீர்வாதே நேசினே. என் மனமே நீ இயேசுவை நேசி அவரை ஆசி ஆனந்தம் அடைவாய். மனமே நீ இயேசுவை நேசி அவரை ஆசி ஆனந்தம் அடைவாய். எல்லாரும் அப்படியே முழங்கால் படிட்டு கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். கர்த்தர் எப்படி நல்லவர், எவ்வளவு ஆச்சரியமானவர், எவ்வளவு அற்புதமானவர், நம்மை அதிசயமாய் நடத்தி வந்தார். நீங்கள் இப்போது இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர். ஆகவே இந்த நாளில் நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். ஒரு 5 நிமிடம் கர்த்தரை துதிக்க போகிறோம், ஆண்டவரை உயர்த்த போகிறோம். 6 மாதத்தை ஆண்டவர் சுகமாய் நடத்தி வந்தார். இந்த 7வது மாதத்திலே
ஆண்டவருடைய கரம் கூட இருந்து நம்மளை வழி நடத்த போகிற நல்ல கிருபைக்காக நம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கலாமா? எல்லாரும் கர்த்தரை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா ஜீசஸ், ஹல்லேலூயா. கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. கண்மலையாம் கிறிஸ்து கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். வருகிறவர்களை இயேசு ஒரு நாள் கைவிடவே மாட்டார். கலங்காதே மகளே, கலங்காதே. இந்த புதிய மாதத்திற்குள் வந்திருக்கிற அழைத்துக் கொண்டு வந்த இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, நான் உன்னோடு கூட இருப்பேன். கண்மலையாம் கிறிஸ்து கூடவே இருக்கிறார். ஆகவே உள்ள காலத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி கண்ணோக்கி பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், நான் உன்னை நடத்துவேன், ஆசீர்வாதமாய் நீ இருப்பாய் என்று சொன்னாரே, அந்த இயேசு நம்மை மீட்டெடுக்க வந்தவர். நம்மை ஒடுக்கப்பட்ட நிலைமையிலே ஆண்டவர் உயர்த்தும்படி வந்தவர் இயேசு. அவரை நோக்கி பாருங்கள். ஒருவேளை இந்த மாதம் எப்படி இருக்குமோ, என்ன செய்வது, 6 மாதத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு போனேன் என்று சொல்லி கண்ணீரோடு இருக்கிறீர்களோ, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. கர்த்தரிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே சொல்லுங்க, இந்த உலகத்தில் இருக்கிற மலைகள் பெயர்ந்து போகலாம், குண்டுகள் அசைந்து போகலாம், மனதுருகும் தேவன் மாறிட மாட்டார். ஆகவே எல்லாரும் சேர்ந்து கரங்களை அசைந்து பாடலாமா? மலைகள் பெயர்ந்து போகலாம், குண்டுகள் அசைந்து போகலாம், மலைகள் பெயர்ந்து போகலாம், குண்டுகள் அசைந்து போகலாம், மனதுருகும் தேவன் மாறிடவே மாட்டார், மாறிடவே மாட்டார். ஆகவே கலங்காதே, கலங்காதே, கலங்காதே மகளே. எனக்கு யார் இருக்கிறா என்று சொல்லலாம். இந்த உலகம் என்னை வெறுக்கிறது, எனக்கு இனிமே யார் இருக்கிறா என்று சொல்லி கண்ணீரோடு இருக்கிறீர்களோ, எல்லாராலும் நான் நகைக்கப்படுகிறேன், காரணமின்றி நகைக்கப்படுகிறேன். என்னை படைத்தவர் இருக்கிறார் என்று சொல்லி நம்பிக்கையோடு வந்தேன். அவரை நம்பி வந்தவர்களை அவர் கைவிட மாட்டார். இந்த உலகம், உங்கள் குடும்பங்கள் உங்களை வெறுக்கலாம், உங்கள் நெருக்காத இயேசு கூட இருக்கிறார். ஆகவே என்னோடு சேர்ந்து பாருங்கள். உலகம் வெறுத்து பேசலாம், காரணமின்றி நகைக்கலாம், வெறுத்து பேசலாம், காரணமின்றி நகைக்கலாம். உன்னை படைத்தவரோ உள்ள கையில் ஏந்துவார். இயேசு உள்ள கையில் ஏந்துகிறவர், உள்ள கையில்
பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைகின்றது. ஆகவே சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, உங்க வலது கையை இதயத்தில் வைத்து சொல்லுங்க, வியாதி வறுமை நெருங்காமல் சொல்லுங்க, சோதனை துன்பம் சூழாமல். ஆமென். சோதனை துன்பம் உன்னை மீட்டவர் உன்னை காத்திடுவார். உன்னை மீட்டவரோ உன்னை என்றும் காத்திடுவார். உன்னை என்றும் காத்திடுவார். கலங்காதே மகனே, எல்லாரும் சொல்லுங்க, கலங்கி போய் இருக்கிறீங்களோ? கலங்காதீர்கள். அந்த 38 வருஷம் யாரு படிக்கையில் தான் மனிதன் கலங்கி போய் என்னை இறக்கி விடுவதற்கு யாரும் இல்லை என்று சொல்லி கண்ணீர் வடிக்கின்ற பொழுது 38 வருஷம் பாடுகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீக்கி போட்டது போல உங்களுக்கு விரோதமாய் எழுப்பி இருக்கிற மந்திர சூனிய ஆவிகளை, பிசாசின் கிரியைகளை அழிக்க வந்த இயேசு சிலுவையிலே நம்மை மீட்டெடுத்தாரே. அவர் சொல்லுகிறார், வியாதி வறுமை உன்னை தொடலாம், நேரிடலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு தாய் உன்னை தேற்றுவது போல் என் இயேசு தேற்றுவார். ஹல்லேலூயா. தேற்றுவது எங்களோடு சேர்ந்து நீங்கள் இதை பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள். கர்த்தரை உயர்த்தி பாருங்க. எங்களை தேற்ற யாரும் இல்லை ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தை ஒதுக்கி வைத்து விட்டார்கள். என் சொந்த பந்தங்களை புறக்கணித்தது. ஆண்டவரே, என்னை நோக்கி பாருங்க சொல்லி கண்ணீரோடு இருக்கிற நீங்க எல்லாரும் ஒரு தாய் தேற்றுவது நேசத்தை
வந்திருக்கிறேன். நீர் என்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? உம் ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா? எல்லாரும் கரங்களை அசைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம். நன்மை செய்கிறவராக இந்த உலகத்தில் சுற்றி வந்த இயேசு இந்த மாதம் முழுவதிலும் உங்களை நடத்துவார். உங்களை ஆச்சரியமான பாதையில் உங்களை கொண்டு செல்வார். அப்படிப்பட்ட கிருபைகளில் சந்தோஷம், சமாதானம், நீடிய வாழ்வு, சுகம் உங்களுக்கு தந்து நடத்துவார். ஏன்னா நமக்காக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு காயங்களை ஏற்றுக்கொண்டு நமக்கு விடுதலை வாங்கி தந்தவர், நம்மை மீட்டெடுக்க வந்தவர், இல்லாதவைகளை இருக்கிறதாக அழைக்க வந்தவர். அவன் நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடையும், வெட்கப்படவே மாட்டீர்கள். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவரை ஆராதனை செய்கிற பொழுதே பிசாசின் கட்டுகளை உடைத்து போட்டீர். உமக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் தந்தீர், விடுதலை தந்தீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பெரிய காரியங்களை செய்யும் ஆவியாண்ட ஆள்கை குழப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே இந்த 7வது மாதத்திலும் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் 6 மாதங்கள் ஆச்சரியமாய் நம்மை நடத்தினார், நம்மை போஷித்தார், நம்ம குடும்பங்களில் கூட இருந்தார், நம்ம பிள்ளைகளோடு ஆண்டவர் வாசம் செய்தார். அதை நினைத்து நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஆலயங்கள் திறக்கப்படாவிட்டாலும் அடிக்கடி உங்கள் வீட்டுகளில் எங்களுடைய சத்தங்கள் கேட்கப்படுவதற்காக நான் கர்த்தரை தோத்தரிக்கிறேன். அது மாத்திரமல்ல, ஆங்காங்கிருந்து இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இழந்து போன எல்லாவற்றையும் இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து ஆண்டவர் உண்மையான பாதையில் நடத்தி ஆசீர்வாதத்தை நிச்சயம் கட்டளையிடுவார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த மாதத்தில் 7வது மாதமாக இருக்கிறது, என்ன ஆண்டவரே நம்முடைய ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே நான் ஜெபம் பண்ணினேன். ஆண்டவர் ஒரு வசனத்தை நினைப்பூட்டினார். சங்கீதங்களின் புஸ்தகம் 23வது சங்கீதம் 3வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்ட நல்ல ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை சங்கீதம் 23:3. அவர் என் ஆத்துமாவை தேற்றி, அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு கொடுக்கிற நல்ல வாக்குத்தத்தமாக நாம் இதை எடுத்துக்கொள்வோம். இந்த சங்கீதம் 23, கர்த்தர் மேய்க்கின்ற தேவனாக இருக்கின்றார். புல்லுள்ள இடங்களிலே அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே கொண்டு போய் நம்மை அவர் விடுவிக்கின்றார். அது மாத்திரமல்ல, அவரின் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிற நல்ல தேவன். ஆகவே மரண இருளின் பள்ளத்தாக்குகள் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். காரணம், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது சிறப்பாக இந்த சங்கீதத்தை அவர் பாடியிருக்கின்றார். நாம் இன்றைக்கு தலைப்பாக இதுக்கு நான் ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறேன், நம் ஆத்துமாவை தேற்றும் தேவன். ஆமென் சொல்லுங்கள். நம் ஆத்துமாவை தேற்றும் தேவன், இல்லை என்று சொன்னால் நம் ஆத்துமாவை தேற்றும் மேய்ப்பன் என்றும் சொல்லலாம். ஆகவே ஆத்துமாவை தேற்றுகிற ஒரே ஒருவர் அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அது மாத்திரமல்ல, துயரமான வேளையில் தேற்ற மாட்டார்களா என்று சொல்லி நீங்கள் பலரிடத்திலே எதிர்பார்த்திருப்பீர்கள். இந்த மாதத்திலே 6 மாதத்திலே இவ்வளவு கஷ்டப்பட்டு விட்டேனே, இந்த 6வது மாதம் ஒரு நன்மை கூட இல்லையே என்று சொல்லி நீங்கள் கண்ணீரோடு இருந்து கொண்டிருக்கலாம், வேதனையிலே தவித்துக் கொண்டிருக்கலாம். என் பிள்ளைகளுடைய வாழ்வில் முன்னேற்றம் இல்லையே, எங்க குடும்பத்தில் இன்னும் வறுமை மாறலையே, 6 மாதம் முடித்து விட்டேனே, இந்த நோயிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்காதா, என் குடும்பத்துக்கு ஒரு விமோசனம் வராதா என்று சொல்லி நீங்கள் கண்ணீரோடு
கண்ணீரோடு இந்த நாளில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், துயரமான வேளையில் உன்னை தேற்றுவதற்காக தேற்றும் தேவன் உன்னை தேடி வந்திருக்கின்றார். ஆறுதல் கூற மாட்டார்களா? என் பிள்ளைகளை இழந்துட்டேனே, என் கணவனை இழந்துட்டேனே, என் சொந்த பந்தத்தை இழந்துட்டேனே என்று சொல்லி நீங்கள் ஆறுதல் கூற மாட்டார்களா என்று சொல்லி எதிர்பார்த்து காத்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் ஆத்துமாவை தேற்றுகிற தேவன் நான் இருக்கிறேன், நீ கவலைப்படாதே என்று சொல்லுகிறார். பல வேளைகளிலே அனாதை குழந்தைகள் அன்புக்காக ஆறுதலுக்காக ஏங்கி தவிக்கின்றார்கள். ஐயோ, எங்களை ஆற்றி தேற்றுவதற்கு எங்கள் தகப்பனும் தாயும் எங்களை விட்டு போய்விட்டார்களே, என்ன செய்வது ஆண்டவரே என்று சொல்லி அவர்கள் கலங்கி நிற்கிற வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், கலங்காதே மகளே, நான் உன்னை தேற்றுவேன். கலங்காதே மகனே, நான் உன்னை தேற்றுவேன். உன் கூட இருக்கிறது ராஜா, ராஜாதி ராஜா, அரசாட்சி செய்கிறவர். நீ தனிமையானவள் அல்ல, தனிமையானவன் அல்ல. ஆண்டவர் உன்னோடு கூட இருந்து உன் வீட்டுக்குள்ளே அவர் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா பக்கமும் நெருக்கப்படுகிறேன், என்னை தேற்றுவதற்கு என் சொந்த பந்தம் வரும் வராது. நீங்க நல்லா இருக்கும்போது உங்களை தேடி வருவார்கள். நீங்கள் என்னைக்கு கஷ்டப்பட்டு நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு ஒரு காசு கூட வழி இல்லாம யார்ட்டையாவது வாங்கலாமா இருக்கிற போது எல்லாரும் உங்களை விட்டு ஓடி போவார்கள். அந்த கண்ணீர் வடிக்கின்ற அந்த சூழ்நிலையில் இயேசு உங்கள் கண்ணீரை துடைப்பார், இயேசு உங்கள் கண்ணீரை மாற்றுவார். அப்படிப்பட்ட ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை தேற்ற வந்திருக்கின்றேன். ஏசாயா 40வது அதிகாரம் 1வது 2வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது அங்கே சொல்லுகிறார், என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள் என்று சொல்லுகின்றார். இந்த கொரோனா கொள்ளை நோய் வந்து கொண்டிருக்கிற இந்த வேளையிலே ஜனங்கள் ஆறுதலற்று இருக்கிறார்கள். தேற்ற ஆள் இல்லாமல் அங்கே கலக்கத்தோடு கண்ணீரோடும் மூச்சு விட முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையிலே ஒருவர் தான் வியாதியில் விடுதலை கொடுக்க முடியும். அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் தேற்றுவார், ஆற்றுவார். அந்த தேவனை தான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அவர் கர்த்தர், நல்ல மேய்ப்பர். தாவீதை ஆச்சரியமாய் நடத்தி வந்தார். இந்த ஆடுகளை தாவீது மேய்த்துக் கொண்டிருந்த போது மிகவும் ஆச்சரியமாய் நடத்தி வந்தார். ஆடுகள் மேய்க்கப்பட்டு திரும்பும் போது மேய்ப்பனிடம் அன்போடு ஓடி வருகிறது. இன்னைக்கு ஜனங்கள் மேய்ப்பன் ஆறுதல் வார்த்தை சொல்ல மாட்டார் என்று சொல்லி இந்த 1ஆம் தேதியிலே காத்து கொண்டிருக்கிறீர்கள். நான் சொல்லுகிறேன், உங்களை தேற்றுவதற்கு ஒரு நல்ல மேய்ப்பன் இருக்கிறார். அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. மனிதன் தேற்ற முடியாது, சொந்த பந்தம் உற்றார் உறவினர் உங்களை தேற்ற முடியாது. ஆவியானவர் உங்களை தேற்றுவார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் ஆதியிலே தேவன் ஆதாமை ஏவாளை உருவாக்கி சிருஷ்டித்து அன்பு பாராட்டி தேவ சாயலாக படைத்து ரூபத்தை கொடுத்து மேன்மைப்படுத்தி வைத்திருந்தார். பகலின் குளிர்ச்சியான வேளையிலே அவர் அவர்களை சந்தித்து அவர்களை தேடி வந்தாரே அந்த கடவுள். அதே தேவன் இன்றைக்கு நம்மை உருவாக்கி அவருடைய சுவாசத்தை ஊதி நம்மை தேடி வந்து நம்மை ஆற்றி தேற்றி ஆறுதல் படுத்துவார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இன்னைக்கு தேற்ற ஆள் இல்லை, அன்பை விட்டு விட்டார்கள். உலக பாவ சந்தோஷத்துக்காக ஓடி போய் ஆசை இச்சைகளை தேடி திரிகின்றார்கள். மக்கள் தேடி திருந்து எல்லாவற்றையும் செய்து பாவத்தையும் அக்கிரமத்தையும் மனம் போன போக்கில் போய் மாம்ச விரும்புகிறதெல்லாம் செய்து முடிவில் பாவ குழியில விழுந்து வியாதி, சாபம், பிரச்சனை, அப்புறம் பிள்ளைகளால் பிரச்சனை எல்லாம் வந்தவரோ இனி தேற்ற யாரும் இல்லை என்று சொல்லுகிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் உங்களை தேற்றுவார். தேவ பிள்ளைகளே, உங்களை ஆதி நிலைக்குள் கொண்டு வந்து சோர்வுற்ற உங்களை ஆற்றி தேற்ற ஒரு நல்ல மேய்ப்பன் இருக்கிறார். ஆத்மாவை பரிசுத்தமாய் உயிர்ப்பிக்க விரும்புகிற ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார். ஆகவேதான் கலங்காதே கலங்காதே என்று சொல்லுகின்றார். வியாகுலப்படாதே என்று சொல்கிறார். சங்கீதம் 42:5 சொல்கிறது, ஆத்மாவே கலங்காதிரு. சங்கீதம் 6:3 சொல்கிறது, ஆத்மா வியாகுலப்படுகிறது. நம்ம ஆத்மா வியாகுலப்படுகிறது. சங்கீதம் 31:9 சொல்லுகிறது, ஆத்மா கருகி போகிறது. சங்கீதம் 35:13 சொல்லுகிறது, ஆத்மா உபத்திரப்படுகிறது. சங்கீதம் 57:6 சொல்லுகிறது, ஆத்மா தொய்ந்து போகிறது. சங்கீதம் 69:10 சொல்லுகிறது, ஆத்மா வாடுகிறதாம். அப்புறம் சங்கீதம் 88:3 சொல்லுகிறது, ஆத்மா துக்கத்தால் நிறைந்திருக்கிறது.
அது மாத்திரமல்ல, சங்கீதம் 119:28 சொல்லுகிறது, ஆத்துமா கரைந்து போகிறதாம். சங்கீதம் 119:81 சொல்லுகிறது, ஆத்துமா தவிக்கிறது, தேற்ற யாரும் இல்லை என்று சொல்லி தவிக்கிறது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, உங்களையும் என்னை தேற்ற ஆண்டவர் இருக்கிறார். 3 காரியத்தை நான் சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகின்றேன். முதலாவதாக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 66வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்க கேட்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 66வது அதிகாரம் 13வது வசனம். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல், ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். நான் உங்களை தேற்றுவேன். நீங்கள் எருசலேமிலே நீங்கள் இந்த தேற்றப்படுவீர்கள். எருசலேம் தேவாலயத்திலே தேற்றப்படுவீர்கள். ஆமென், அல்லேலூயா. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல ஆண்டவர் நம்மை தேற்றுவார். அப்போ முதல்ல என்ன கொடுக்கலாம்? தம்முடைய இனிய பிரசன்னத்தால் தேற்றுவார். ஆகவே தான் பாடினேன், ஒரு தாய் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன், கரம் பிடித்து நடத்துவேன், கண்மலை மேல் நிறுத்துவேன் என்று சொன்னார். ஒருவனுடைய தாய் அவனை எப்படி தேற்றுவார்கள்? தன் மடியிலே போட்டுக்கொண்டு அவனை தேற்றுவார்கள். ஒரு தாய் எப்படி தாளாட்டி சீராட்டி, மகனை கவலைப்படாதே, கண்ணீர் விடாதே என்று சொல்லி தேற்றுவது போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேற்றுகிறார். கர்த்தருடைய பாதப்படியில் இருக்கும்போது அவருடைய பிரசன்னம் நம்மை தேற்றுகிறது. நீங்களும் நானும் தேற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய பாதப்படியில் இருக்க வேண்டும். அவருடைய பிரசன்னம் நம்மை தேற்றும். காயப்பட்ட கரம் நம்மை தேற்றும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரின் இரத்தத்தினால் அவர் நம்மை தேற்றுவார். அது மாத்திரமுடைய அவருடைய அன்பு நம்மை முழுவதும் அவர் தேற்றுவார். அது மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்னம் நம் துக்கத்தை மாற்றும், புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றும். எப்போது அவருடைய பிரசன்னம் நாம் நிறைந்திருக்கின்ற பொழுது அவர் நம்மை தேற்றுவார். அது மாத்திரமல்ல, ஒரு சம்பவத்தை பார்க்கின்ற பொழுது லாசரு மரித்து போனபடினால் அவருடைய சகோதரி மார்த்தாள் மரியாதை தேற்றுவதற்கு யாருமில்லை. ஆறுதல் பெற முடியாமல் கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த கண்ணீர் வடித்த அந்த வேளையிலே இயேசு கண்ணீர் விட்டு அழுது அவங்க குடும்பத்திற்கு ஒரு நன்மையை செய்தார். இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கொண்டார்கள். எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஏசாயா 63:9 சொல்லுகிறது, அவருடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார், அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தம் தமது பரிபாலத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்கள் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். எவ்வளோ அருமையான வசனம்! தூக்கி சுமக்கிறார், உங்களை தூக்கி சுமக்கிறார். எப்போது? அவருடைய பிரசன்னத்தில் நீங்கள் தேற்கப்படுகின்ற போது தூக்கி சுமக்கின்றார். ஏசாயா 49:15-16 பாருங்க. சிறியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவளே மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீங்கள் அவருடைய பிரசன்னத்தில் இருக்கின்ற பொழுது ஆண்டவர் உங்களை தேற்றுவார், உங்களை ஆற்றுவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை மேன்மைப்படுத்துவார், உங்களை உயர்த்துவார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக சங்கீதம் 119:50 படிக்க கேட்க போகிறோம். முதலாவது சொன்னேன், தம்முடைய தேவ பிரசன்னத்தினால் தேற்றுவார். இரண்டாவது 119ஆம் சங்கீதம் 50வது வசனம். அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது, என் சிறுமையில் எனக்கு ஆறுதல், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. இரண்டாவது, கடவுளுடைய வசனத்தால் தேற்றுகிறவர். தேவ வசனங்களால் நம்மை தேற்றுகிறார். எப்படி தேற்றுகிறார்? 19ஆம் சங்கீதம் 7வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வசனம் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. கர்த்தர் வேத வசனங்களை கொண்டு நம் ஆத்துமாவோடு பேசுவார், உற்சாகப்படுத்தும்படி வசனமாகிய வாக்கு தத்தங்களை தருவார், நம்மை ஆறுதல் படுத்துகிறார். ரட்சிக்கப்பட்டவுடன் நாம் வேதத்தை வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை நமக்கு கொண்டு வருவார். நீ தனிமையானவன் அல்ல, நீ அனாதை அல்ல, திக்கற்றவன் அல்ல என்று சொல்லி வேதத்தின் வழியாக நம்மளோடு பேசுவார். யோசுவா 1ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எப்போது தெரியுமா? தேவ வசனத்தால் தேற்றப்படுகின்ற பொழுது.
இந்த யோசுவா அப்படிதான். மோசே மரித்த பின்பு ஐயோ இந்த ஜனங்களை நான் எப்படி வழி நடத்த முடியும் ஆண்டவரே, இவர்கள் மோசே சொல்லையே கேட்க மாட்டார்களே, என்னுடைய சொல்லை எப்படி கேட்பார்கள் என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருந்த போது ஆண்டவர் சொல்லார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. மத்தேயு 28:20 சொல்கிறது, உலகத்தின் முடிபரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, என் உள்ளத்தில் விசாரங்கள் வருகையில் உம்முடைய ஆறுதலின் ஆத்துமாவை தேற்றுகிறது என்று சொல்லி தாவீது ஜெபம் பண்ணுகின்றார். பிரச்சனை ஒரு பக்கம், கடன் பிரச்சனை ஒரு பக்கம் நோய், ஒரு பக்கம் பிள்ளைகளால் கைவிடப்பட்ட நிலைமை. இனி கடைசி காலத்தில் என்னை யார் பார்ப்பா? நான் இந்த உலகத்தில் வாழ வேண்டுமா? இனி செத்துவிட வேண்டியதாம், இனி தற்கொலை செய்துவிட வேண்டியதாம் என்று சொல்லி நீங்கள் கண்ணீரோடு இருக்கிறீர்களோ, ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறார், வேத வசனத்தை தியானி மகளே, நான் உன்னை தேற்றுவேன். ஒரு விசை இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட போது சீசர்கள் எம்மாவூருக்கு போகும்போது மிகவும் சோர்ந்து போய்விட்டார்கள். தேற்ற யாரும் இல்லை என்று சொல்லி அவர்கள் அப்படி நடந்து கொண்டு போய் கொண்டிருந்த வேளையில் இயேசு அவர்களோடு நடந்து சென்றார். அவர்களை சொன்னார், அவர்களோடு பேசினார், அவர்களோடு இடைப்பட்டார். இயேசு வசனங்களை முன்னிட்டு அவர்களோடு பேச பேச அவர்களுடைய உள்ளங்கள் கொழுந்து விட்டு எரிந்தது. நீங்கள் துக்கத்தோடு வேதனையோடு கஷ்டத்தோடு இருக்கிறீர்களா? இந்த வேதத்தை எடுத்து படியுங்கள், படித்து பாருங்கள், அது உங்களை தேற்றும், வசனம் உங்களை ஆற்றும். சில வேளைகளில் நம்மை மனைவி, பிள்ளைகள், கணவர், உறவினர் தேற்றுவார்கள் என்று நினைக்கிறீர்கள், எதிர்பார்க்கிறீர்கள். யாரும் தேற்ற முடியாது. ஆண்டவர் ஒருவரே நம்மை தேற்றுகிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். யார் தேற்றினாலும் நம்மை தேற்ற முடியாது. கர்த்தருடைய வசனம் நிச்சயமாக உங்களை தேற்றும். அவருடைய வசனம் ஆவியையும் ஜீவனையும் உயிர்ப்பிக்கும். ஆவி, ஆத்துமா, சரீரத்தை ஆண்டவருடைய வசனம் நிறைக்கின்ற பொழுது உங்கள் உள்ளம் கொழுந்து விட்டு எரியும். இப்போது இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆகவே நீங்கள் முதலாவது பிரசன்னத்தால் தேற்றப்படுவீர்கள், இரண்டாவது கர்த்தருடைய வசனத்தால் தேற்றப்படுவீர்கள், மூன்றாவது கடைசிமா சொல்லி நான் முடிக்கிறேன், ஊழியக்காரர்கள் மூலமாக தேற்றப்படுவீர்கள். ஊழியக்காரர் மூலமாக தேற்றப்படுவீர்கள். ஏசாயா 40 முதலாவது வசனத்தை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். ஏசாயா 40 முதலாவது வசனம், என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள் என்று சொல்லுகின்றார். ஏன்னா என் ஜனன் ஆறுதலற்று இருக்கின்றது, ஆத்துமா வெளியேற பெற்றது. இந்த வெளியேற பெற்ற ஆத்துமா நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே நீ என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள் என்று சொல்கிறார். நமக்காக பாரம் எடுத்து ஜெபிக்கிறவர்கள் ஊழியர்கள். பிரச்சனைகளை எல்லாம் ஊழியர் மீது அநேகர் இன்றைக்கு வைத்து விடுகிறார்கள். நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஊழியர்கிட்ட சொல்வதை காட்டிலும் நீங்கள் தனியாக இந்த ஆலயத்தில் வந்து சத்தமிட்டு கூப்பிட்டு எனக்கு இறங்கும் என்று சொல்லி உங்கள் பிரச்சனைகளை சொல்லி சென்றால் அதே உங்களுக்கு ஆறுதல் தான். ஆனால் இந்த மோசே இஸ்ரவேல் ஜனங்களை 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் வழிநடத்தி வருகின்ற போது ஏறக்குறைய 20 லட்சம் ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்களாய் இருந்தார்கள். மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் முறுமுறுத்தார்கள். கர்த்தர் அன்பை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. மோசே காலம் முடிந்தது, யோசுவா காலம்தான். மோசேக்கு கீழ்ப்படியல, நமக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள் என்று சொல்லி கலங்கி நின்றான். அப்ப ஆண்டவர் அவன்கிட்ட சொல்ற, உபாகமம் 34:9, அவன் ஞானத்தினாலும் ஆவியினாலும் நிரப்பப்பட்டான். இஸ்ரவேல் புத்திரர் கீழ்ப்படிந்து கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தார்களோ அதே போல யோசுவா வாழ்க்கையிலும் செய்தார்கள். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த உலகத்திலே உங்கள் பிரச்சனைகளை சொல்லி தீர்க்கிற ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார். அவர்தான் கிறிஸ்து, அவர்தான் இரட்சகர். இந்த உலகத்தில் ஊழியக்காரன் போய் சொன்னா, பிரச்சனை சொன்னா, அவர் பல இடத்துல பிரசங்கிக்கின்ற பொழுது உங்கள் பிரச்சனைகளை இங்கே சொல்லிவிடுவார்கள். ஆனால் இந்த பரலோக தகப்பன் இடத்துல சொல்லி போனால் நல்ல ஆறுதல், பிரசன்னத்தால் தேற்றப்படுவீர்கள், வசனத்தால் தேற்றப்படுவீர்கள். அந்த ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து, ஊழியராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் சுற்றி திரிந்த போது என்ன அற்புதம் செய்தார், எத்தனை அற்புதங்கள்! மரித்தவர்கள் உயிரோடு எழுப்பினார், நடக்க முடியாதவர்கள் நடக்க செய்தார், பார்வை இழந்தவர்களுக்கு பார்வை கொடுத்தார், வியாதியஸ்தர்களை தொட்டு சுகப்படுத்தினார், 38 வருஷம் வியாதி பிடிக்கை மாற்றினார்.
இவர்தான் தேற்றுகிறவர். இந்த இயேசுவை நீங்கள் தியாக பலியாக அவர் நமக்கு ஒப்பு கொடுத்த அந்த தியாக பலியை நினைத்து கர்த்தரிடத்தில் வருகின்ற பொழுது நீங்கள் தேற்றப்படுவீர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சாரிபத்துன்னு ஒரு ஊர் இருந்துச்சு. அந்த ஊர்ல ஒரு விதவை கடைசியா எல்லாம் முடிச்சு போச்சு, இனி தேற்ற யாரும் இல்லை என்று சொல்லுகிற வேலையில அங்க எலியா தீர்க்கதரிசி போனார். எனக்கு கொஞ்சம் அப்பம் கொடுன்னு கேட்டார். எவ்வளவு உரிமையா கேட்டார் பாருங்க. அவ கொஞ்சம் அப்பம் கொண்டு வாங்கம்மா அப்படின்னு சொன்னார். கொண்டு வந்தாங்க, கொடுத்தாங்க, ஊழியருக்குன்னு கொடுத்தாங்க. கொடுத்ததுனால அந்த வீட்டில் அப்பமும் மாவும் என்ன செய்யலையா, குறைந்து போகவில்லை. இன்னைக்கு ஊழியர்களை நாம் சில வேளைகளில் திட்டி தீர்த்து விடுகின்றோம். சில வேளைகளில் ஊழியர் அவர் இப்படி செஞ்சார், ஊழியரை குறித்தோ கர்த்தருடைய பிள்ளைகளை குறித்தோ நாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. நாம் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். எல்லாருக்கும் பெரிய ஊழியர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அந்த ஊழியரிடத்திலே இயேசு கிறிஸ்து என்கிற அந்த ஊழியரிடத்தில் வருகிற பொழுது நீங்கள் தேற்றப்படுவீர்கள், ஆற்றப்படுவீர்கள். பவுல் மிகவும் கிறிஸ்தவர்கள் துன்பப்படுத்தி கொண்டு வந்த இந்த சவுலை கர்த்தர் பவுலாக மாற்றி தியாக ஊழியம் செய்ய வைத்தார். கல்லெறியப்பட்டார், சவுக்கினால் அடிக்கப்பட்டார், நிந்தை அவமானம் பரியாசங்களை ஏற்றுக்கொண்டால், கப்பல் பிரயாணம், பிரச்சனை, சிறைச்சாலை. ஆனால் உண்மையாக கர்த்தருடைய ஊழியக்காரன் தேற்றப்படுவான். ஒருவேளை இந்த ஊழியத்தை சொல்லிதான் ஜெபிக்கணும்னு சொல்லி விரும்பினா அந்த ஊழியரை நீங்கள் கனம் பண்ணி சொல்லுகிற அந்த வார்த்தைகள் கடவுள்கிட்ட சொல்ற மாதிரி மக்கள் சொல்லி செல்லுகிறார்கள். சில வேளைகளில் மனிதன் தானே ஊழியரும். சில வேளைகளில் போய் பிரசங்கத்து மேடையிலே என்னிடத்தில் இப்படி ஒரு சகோதரி சொன்னார்கள் என்று சொல்லி உங்கள் பிரச்சனையை சொல்லி உங்களுடைய மனது பாதிக்கக்கூடிய அளவிலே சில வேளைகளில் அவர் செய்து விடுகிறார்கள். ஆகவே எனக்கு அன்பமான தேவ ஜனமே, நீங்கள் உங்களையும் என்னையும் ஊழியத்தில் அழைத்து வந்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த ஊழியரிடத்திலே நீங்கள் உங்களுடைய பிரச்சனையை சொல்லுங்கள். அவர் ஆற்றுவார், தேற்றுவார், ஆசீர்வதிப்பார். இந்த மாதம் முழுவதிலும் நீங்கள் தேற்றப்பட ஆயத்தமாக இருக்க வேண்டும். தேற்றப்படுகிற இயேசு கிறிஸ்துவிடத்திலே உங்கள் கவலைகளை, கஷ்டங்களை, கண்ணீர்களை அவரிடத்தில் ஊற்றுங்கள். இந்த மாதம் முழுவதும் என்னை தேற்றி ஆற்றி தேற்றுங்க ஆண்டவரே. 6 மாதங்கள் என் பிரச்சனை, என் போராட்டங்கள், என்னுடைய ஆண்டவரே பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி கிடைக்காதா என்று சொல்லி கண்ணீர் வடித்திருக்கலாம். இந்த 7வது மாதத்திலே நீங்கள் தேற்றப்படுவீர்கள், ஆற்றப்படுவீர்கள். விரும்பின காரியங்கள் உங்கள் வீட்டில் நடக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக. அப்படிப்பட்ட நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஆத்துமாவை திருப்தியாக்கி அவரே உங்களை ஆற்றி தேற்றி அரவணைத்து ஒரு தாய் தேற்றுவது போல தேற்றி அவருடைய பிரசன்னத்தால் உங்களை தேற்றி ஆறுதல் படுத்தி ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவாராக. ஆமேன். ஜெபம் செய்யலாமா? எல்லாரும் ஜெபம் செய்வோம். வீடுகளிலே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற எல்லாரும் என்னோடு சேரும் ஜெபம் செய்யுங்கள். கர்த்தரை நோக்கி பாருங்கள். ஆண்டவர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொன்னார். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த 7வது மாதத்தின் 1ஆம் தேதிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் இந்த மாதத்தில் எங்கள் ஆத்துமாவை தேற்ற யாரும் இல்லையே, இவ்வளோ பிரச்சனையா, இவ்வளோ கண்ணீர், யார்கிட்ட போய் சொல்ல முடியும் என்று சொல்லி கண்ணீர் வடிக்கிற உங்களுடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை பாரும், வேதனைகளை பாரும், துக்கத்தை பாரும். இந்த வியாதிக்கு ஒரு முற்றுப்புள்ளி இல்லையா? இந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு மாற்றம் வராதா? இந்த மாதத்திலாவது என் பிரச்சனை முடிந்து விடாதா? ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்காதா என்று சொல்லி கண்ணீர் வடிக்கிற என் பிள்ளைகளுக்கு ஏற்ற வேலையில் நல்ல வரன் வந்து சேராதா? என் பிள்ளைக்கு நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்காதா? எனக்கு ஒரு நல்ல வீடு கட்டி கொடுக்க மாட்டீரா? எனக்கு ஒரு வேலை வாய்ப்பை ஆண்டவர் கொடுக்க மாட்டாரா என்று சொல்லி இந்த வேளையில் இந்த 7வது மாதத்தில் எதிர்நோக்கி காத்திருக்கிறீர்களோ, இழந்து போன எல்லாவற்றையும் இந்த மாதத்தில் நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள். இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு நிச்சயம் தருவார். உங்களை ஆசீர்வதித்து உங்கள் எல்லைகளை பெரிதாக்குவார். நீ கீழாகாமல் மேலாவா என்று சொன்னாரே, அந்த வாக்கு தத்தத்தை சொல்லி பிடியுங்கள். ஆண்டவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. ஆண்டவரே, இந்த நாளில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளை
பிள்ளைகள் பிரசன்னத்தினால் தேற்றப்படட்டும் ஆண்டவரே. தேவ பிரசன்னம் நீங்கள் ஆராதனை செய்கின்ற பொழுது, வீடுகளில் சத்தம் போட்டு பாடுகின்ற பொழுது தேவ பிரசன்னம் இறங்கும், கட்டுகளை உடைக்கும், பிரச்சனைகளை மாற்றும், வேதனை நீக்கி போடும், வியாதி வறுமையை இயேசு நீக்கி போடுவார். இயேசு பிரசன்னத்தினால் நிரம்பிருங்கள். அந்த பிரசன்னம் உங்களுக்குள் வருகின்ற பொழுது உங்கள் இரத்தம் சுத்திகரிக்கப்படும், உங்க இருதயம் சுத்திகரிக்கப்படும், உங்க அவயங்கள் சுத்திகரிக்கப்படும். உச்சந்தலைந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கிற எல்லா பலவீனமும் இயேசுவின் நாமத்தினால் மாறும். எப்போது அவருடைய பிரசன்னம் நீங்கள் அனுபவிக்கின்ற பொழுது, இரண்டாவது அவருடைய வசனத்தை நல்ல படிக்கின்ற பொழுது, உங்களை சுற்றி இருக்கிற பிரச்சனைகள், பாவ அழுக்குகள், உங்களை சுற்றி இருக்கிற போராட்டங்கள், உங்களை சுற்றி இருக்கிற எல்லா பில்லி சூனிய கட்டுகள், செய்வினை கோளாறுகள், பிசாசின் கிரியைகள் எல்லாம் அகன்று போகும். எப்போது வசனத்தை வாசித்து தியானம் பண்ணுகிற பொழுது கட்டுகள் உடையும், விடுதலை நடக்கும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஊழியர் இடத்துல வரும்போது ஜெபிக்கின்ற நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நன்மையினால் கிருபையினால் ஆண்டவர் உங்களை முடி சுற்றுவார். ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற உம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராய் ஆசீர்வதியும். உமக்கென்று கொடுத்தவர்கள், உமக்கென்று உழைத்தவர்கள், உமக்கென்று திறப்பில் நின்று ஜெபித்தவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதியும். இந்த சேர்ச்சில் உள்ள ஆண்டவர், இந்த மேல சிடமங்கலம் கிராமத்தை உடைய கரத்தில் தருகிறேன். இந்த கிராமத்தில் வசிக்கின்ற அத்தனை மக்களை கர்த்தர் ஆசீர்வதியும். வெளிநாடுகளில், வெளி பட்டணங்களில், வெளி மாவட்டங்களில், வெளி மாநிலங்களில் ஆண்டவரே எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும். வயோதிபர்களே, முதியவர்களே, ஆண்டவரே வாலிப தம்பி தங்கச்சிமாரே, ஆண்டவரே எல்லாரையும் ஆசீர்வதியும். நல்ல வேலை வாய்ப்பு, உயர்வை கட்டளையிடும்படி ஆட்சேபிக்கிறோம். இந்த மாதத்திலே ஒரு குறைவு வராதபடிக்கு ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து நன்மையினால் நடத்தும். பொருளாதாரத்தில் ஒரு தடை வராதபடிக்கு, நோய் நொடி ஒன்றும் பிள்ளைகளை தொடாதபடிக்கு ஆண்டவர் காத்தருள வேண்டும் என்று சுபிக்கிறோம். ஊழியம் செய்கிற ஊழியர்களை ஆசீர்வதியும். இங்கே இருந்து ஊழியம் செய்கிற அடியானை கர்த்தர் பலப்படுத்தும், வல்லமையினால் நிரப்பும். ஆண்டவரே, அநேகருக்கு ஆண்டவரே சத்தியத்தை உண்மையாய் போதிக்க பலன் தாரும். பிசாசின் கிரியைகளுக்கு எங்கள் குடும்பங்களை விலக்கியலும், குட்டி பிள்ளைகளை பாதுகாத்தருளும். இந்த கொரோனா தொற்றுக்கு ஆண்டவரே எங்கள் கிராமத்தை விலக்கியலும். குட்டி பிள்ளைகளிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் நல்ல பாதுகாப்பு, பராமரிப்பு தந்து எங்களை போஷித்து வழிநடத்தும். ஒரு நாள் கூட எங்களுக்கு ஆகாரம் குறைவு இல்லாதபடி நிறைவை தாரும். குறைவுகள் எடுத்து போடும். சமாதானம், சந்தோஷம், ஆறுதல், நிறைவு தந்து எங்களை ஆசீர்வதித்து காத்தருள வேண்டும் என்று மீட்பர் இயேசுவின் வழியாக வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் நம் அனைவரோடு என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடு இருப்பார். சமாதானத்தோடு நாம் சென்று வருவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.